Hello friends, welcome to amalikitchens. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல bread and egg வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த bread-ஐ வச்சு சூப்பரா ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்க அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். bread sandwich பண்றதுக்கான filling ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் வச்சிட்டு அதுல பாத்தீங்கன்னா துருவுன கேரட் பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது கூடவே பாத்தீங்கன்னா சின்னதா நறுக்குன வெங்காயம் அதையும் பாத்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி சின்னதா நறுக்கி அதையும் இது கூடவே சேர்த்தலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் அதையும் சின்னதா நறுக்கி இது கூடவே சேர்த்தலாம். இப்போ இது கூடவே பாத்தீங்கன்னா மிளகு தூள் பாத்தீங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சால்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் கம்மியா ஒரு அரை டீஸ்பூனுக்கும் ரொம்ப குறைவாவே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 6 முட்டையை பாத்தீங்கன்னா நான் தனியா வேக வச்சு எடுத்துர்க்கேன். இதுல வந்து 3 முட்டைகளை வந்து நம்ம வந்து கட் பண்ணி பிரெட்டோட சென்டர்ல வைக்கிறதுக்கும் மீதி இருக்க 3 முட்டைகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேரட் துருவுறதுல நல்லா துருவி எடுத்துக்க போறோம். இப்போ வந்து காய் சீக்கிர ஒரு இதுல வந்து கேரட் துருவுற மாதிரியே நம்ம வந்து முட்டைகளையும் வந்து நல்லா வந்து துருவி எடுத்துக்கலாம். இதோ பாருங்க இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த துருவின முட்டைகளை வந்து நம்ம வந்து கேரட் வெங்காயம் மிக்ஸோட வந்து சேர்த்துடலாம். இப்போ இந்த முட்டைகளையும் இதோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3 முட்டைகளும் இது கூடவே வந்து கேரட்டோட துருவி போட்டாச்சு. இது கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனஸ் சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டு தக்கன நீங்கள் கூடவோ குறைவோ இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். மயோனஸில் சால்ட் இருக்கும் அப்படிங்கிறனால தான் நம்ம வந்து வெங்காயம் கேரட் கலவையில் ரொம்ப கம்மியான சால்ட் போட்டிருக்கோம். ஸோ சால்ட் நீங்கள் போட போகும்போது கொஞ்சம் பார்த்தே நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையை நம்ம வந்து எடுத்து வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான், இந்த ஃபில்லிங் வந்து உள்ளார வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது வந்து ப்ரெட்டில் வந்து நம்ம வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பெரிய சைஸ் ப்ரெட் ஒன்று எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு பிளேட்லேயோ இல்லை ஒரு கட்டர் மேலேயோ நம்ம வச்சுட்டு சென்டரில் வேக வச்சு எடுத்துருக்க முட்டையை வந்து பாதியாக கட் பண்ணி அதை வச்சிடலாம். அது மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா சுற்றிலும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க மிக்சரை வந்து நம்ம அப்படியே வந்து சேர்த்துடலாம். ஃபுல்லாக ப்ரெட்டோட எல்லா சைட்லேயும் படுற மாதிரி இந்த மிக்சரை வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா சைட்லேயும் நம்ம வச்சாச்சு. இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரெட் ஒன்று எடுத்து அது மேலே வந்து நம்ம அப்படியே வந்து இதை கவர் பண்ணி வைக்க போகிறோம். இல்லை எல்லா சைட்லையும் வந்து மசாலா வச்சாச்சு. இப்போ இன்னொரு ப்ரெட் ஒன்று வச்சு அது மேலே வச்சு லேசாக அழுத்தம் கொடுத்து அதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு ப்ரெட் ஒன்று எடுத்து அதுலேயும் ஹாஃபாக கட் பண்ண எக் வச்சு சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா கலவை வச்சிடலாம். அது கூடவே திரும்பி இன்னொரு ப்ரெட்டை வச்சு இதே மாதிரி எல்லா ப்ரெட்டுகளையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ப்ரெட்டில் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து எப்படி டோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு டோஸ்டட் பேன் ஒன்று வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக தோசை தவாவில் கூட இது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அதில் வந்து பட்டர் ஆர் நெய் ஏதாவது ஒன்று நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க ப்ரெட்டை வந்து போட்டுடலாம். ப்ரெட்டை தவாவில் போட்டதும் லேசாக வந்து நம்ம அழுத்தம் கொடுத்து நம்ம வந்து மசாலாவோட செட் ஆகுற மாதிரி லேசாக வந்து நம்ம அழுத்தம் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு சைடு போட்டதுக்கப்புறம் மேலே இருக்க சைடில் பார்த்தீங்கன்னா பட்டரோ நெய்யும் வந்து நம்ம திரும்பி கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நெய் அப்ளை பண்ணுறேன். உங்ககிட்ட பட்டர் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்ததும் லேசாக வந்து பிரட்டி விட்டு இன்னொரு சைடும் நம்ம வந்து வேக விட்டுக்கலாம். இதே மாதிரி இருக்க எல்லா ப்ரெட்டுகளையும் பார்த்தீங்கன்னா 2 சைடு நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ரெட் சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. ப்ரெட்டில் வெரைட்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ரெட் சாண்ட்விச் ரெசிபி ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ரெட் சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.